எல்லாத்தையும் துவைச்சிட்றேன் சரியா. கிளம்பிடுச்சு எங்கள் அம்மா. ஆஹா, பஞ்சு மிட்டாய் மண்டையை குளிச்சு கிழிச்சு கிளம்பிடுச்சு. அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு அதட்டுற? நான் என்ன சொன்னேன்? எங்கள் ஆத்தா குளியல் ஆடிடுச்சுன்னு தானே சொன்னேன். கிளம்பிடுச்சா? எங்கள் ஆத்தா வேலை கிளம்பிடுச்சு. ஆத்தா அதெல்லாம் எடுக்காத போத்த. ஆத்தா சோறு விட்டு வேலை கிளம்பிடுச்சு. ஏன் எடுத்தண்ணா? ஆத்தா சாப்பாடு விட்டுக்கிட்டு வேலை கிளம்பிடுச்சு. சொல்கிறது தப்பா? என்னைக்காவது மக்கள் பார்த்துருக்காங்களா நீ வேலைக்கு கிளம்புறத, சாப்பாடு கொண்டு வரத? வேலைக்கு போகிற தெரியும், உனக்கு சாப்பாடு கொட்டுறது மட்டும் அவங்க பார்த்ததே இல்லை. ஏன்னா நீ ரொம்ப வேகமாகவே கிளம்பிடுவேன். ஆ என்ன குழம்பு கொஞ்சம் தண்ணி, இது என்ன குழம்பு அப்படி வைக்கிற? இப்படி வைக்காத என்றைக்குமே. கிரேவியாக கேட்குறாங்க. நானே ஒன்றா கிரேவி இது அவங்க தானே கிரேவி வேணுன்றாங்க. இப்படி அவனையாச்சும் இப்படி வைப்பா கிரேவின்னா இப்படி வைப்பா அளவுக்கு. சரி சரி, இனிமேல் நான் தண்ணியாக இருந்தால் தானே குழம்பு ஊற்றி சோத்துல ஊற்றி சாப்பிடலாம். சரி விளையிறது நல்லா இருக்கா சார்? சரி, நான் இனிமேல் தண்ணியை வைக்கிறேன்ட்டு இன்னையோட லாஸ்ட்டு இப்படி கட்டியாக வச்சது மன்னித்து விடவும். இப்படி அப்பா அதுக்காண்டி கறி குழம்புலாம் பச்சை தண்ணியாக வைக்க கலடி அப்படி இருக்கும். சரி சரி, பச்சை தண்ணியாக இது எப்படி பிள்ளைங்க சாப்பிடுங்க சோத்துல? சரி, இன்னும் கொஞ்சம் ஊற்று இருக்கிறதுல இம்பிட்டு இருக்கிறத ஊற்று. இந்த நல்லா ஊற்றிக்கிட்டு போகும் தானே. என்ன பண்ண போகிறேன்? நல்லா ஊற்றி தருத்தரும் நல்லா எடுத்து நல்லா இருக்காது ஊற்றி குடிச்சா. சரி, இனிமேல் தண்ணியை வைக்கிறேன்ட்டு இப்போதைக்கு வச்சதை ஒன்றும் தண்ணி ஊற்றி கலந்து தான் கொண்டு போகணும். கஞ்சி தான் ஊற்றிட்டு என்னத்தையாவது ஊற்றிட்டு பார்த்தா. சரி மக்களே, லைக் போடுங்க. தண்ணிக்கு ரொம்ப டென்ஷனில் இருக்குது. என்னென்னு தெரியல, டென்ஷன் அதிகமாகிடுச்சு. காலையில் எந்திரிச்சோன்னு நல்லா தெரிஞ்சு இப்போ டென்ஷன் கூடுது. அதனால் இப்போதைக்கு குழம்பு தண்ணியெல்லாம் கட்டியாக இருக்குது. அப்படி இப்படின்னு வளர்க்குறது கிடக்கு. சரி, நான் இது அப்புறம் லைக் போடுங்க. எங்கள் ஆத்தா வேலை கிளம்பி